நமக்கு எது சொத்து? நமக்கு சந்தோஷம் எப்ப வரும்? காசு பணம் சேர்த்தா, பங்களா மாளிகை கட்டியா, நிறைய ட்ரெஸ் போட்டுண்டா, பேங்க்ல பேலன்ஸ் வச்சுண்டா, ஊரெல்லாம் சுத்தியா, பிளேன்லையும் கப்பல்லையும் சுத்துறதா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வச்சுக்கலாம். நம்ம கதையோட ஹீரோ கோபால். கோபாலுக்கு 5 சகோதரிகள், ஒரு சகோதரன். எவ்வளவு ஆச்சு மொத்தம்? 7 பேர். அப்பா விவசாயி. இவனுக்கு மனசுக்குள்ள கோபம் இருந்துட்டே இருக்கும். என்னடா அது? அப்பா பாட்டுக்கு இப்படி பெத்து வச்சிருக்காரு. சப்போஸ் அப்பாவே போயிட்டார், இத்தனை பேருக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும். சரி, அப்பா இருக்கிற போதே எல்லாரும் கல்யாணம் ஆயிடுத்து, இவாளுக்கு சீர் சனத்தை எல்லாம் நம்மளே செய்யணும். அப்புறம் இவாளெல்லாம் பார்த்துக்கணும். சரி, அப்பாவோட அந்த வீட்டை விற்று ஏதோ நிலத்தெல்லாம் விற்று கல்யாணம் ஆச்சு, வீட்டை கடைசியாக விற்று எல்லாம் வந்ததில்ல, பணத்தை பிரித்த போது 5 2 7 பாகமாக பிரித்த போது இவனுக்கு வந்து லட்சத்துக்கும் குறைச்சு அப்படி தலையில கையை வச்சுன்னு உட்காந்துட்டான். என்னடா லைஃப் இது? படிக்கிற போதும் கஷ்டப்பட்டோம், வேலை பார்க்குற போதும் கஷ்டப்பட்டோம், இப்போ நம்ம குழந்தைகளை வளர்க்குறதுக்கும் கஷ்டமா இருக்கு. இதில் பாகத்தெல்லாம் பிரித்து கொடுத்து நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 1 லட்சத்துக்கும் குறைச்சு. அங்கேயே பாரு இந்த சுரேஷ, ஒரே பையன். அப்பா 70 லட்சம் ரூபா சேர்த்து வச்சார். 70 லட்சம் ரூபா சொத்து அவனுக்கே வந்துடும். தோஷமா இருக்கான். பழைய காரை வித்துட்டு புது காரை வாங்கிட்டான். நல்ல வேலை பார்க்கறான். அவனுக்கு 2 குழந்தைகள். அந்த குழந்தைகள் நல்லா படைச்சுன்னு வருது. இந்த மாதிரி அவனை பார்த்து மனசுல எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருப்பான். எப்பெல்லாம் அவன் வீட்டை கிராஸ் பண்ணி போறானோ அடுத்த தெருவில் இருப்போது அவன் மனசுல தோணும். எப்பயாவது ரோட்ல பார்க்குற போது இப்படியே நினைச்சுட்டே இருப்பான். என்னடா அது வாழ்க்கையில, நமக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டங்கள்? நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி இருக்கு? ஒரு 2 பிஹெச்கே ஃபிளாட் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிறதுக்குள்ள நம்மளோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கிற போது ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணத்துல ஊர்ல இந்த சுரேஷை பார்க்கறான். சுரேஷ் ஃபேமிலியும் கோபால் ஃபேமிலியும் பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த கோபால் சொல்றான், லைஃப் எப்படா இருக்குன்னா? ஓகேடா. சுரேஷ் சொல்றான், ஓகே போயின்னு இருக்குடா. சுரேஷ் கேட்கறான் கோபால்கிட்ட, உனக்கு எப்படா இருக்கு லைஃப்ங்கிறான். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. பாரு, நீ உங்க அப்பாவுக்கு ஒரே பையன், 70 லட்சம் ரூபா செத்து வச்சுட்டு போனார் உனக்கு. நீ எப்படி இருக்க சொல்லு? இப்ப நான் பாரு, நாங்க 5 2 7 பேர். அப்பாவை வச்சுட்டு போன சொத்தை வித்தா ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கூட தேரல. நான் இன்னும் இஎம்ஐ கட்டின்னு இருக்கேன், ரிட்டையர்ட் ஆயிடுவேன் இப்ப அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்ற போது அவன் மனசுல உள்ள அத்தனை ஆதங்கமும் அந்த தன்னோடையே படிச்சு வளர்ந்த நண்பன்கிட்ட சொல்லிட்டான். அப்ப அந்த சுரேஷ் சொல்றான், அட போடா முட்டாள், இருக்கிற சந்தோஷத்தை உனக்கு பார்க்க தெரியல. எங்க சந்தோஷம் பக்கத்தாப்புல இருக்காதுன்னு உனக்கு பார்க்க தெரியல. எங்கேயோ இல்லாத நீ வந்து சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி. அட மடையா, உனக்கு 5 சகோதரிகள், ஒரு சகோதரன். உனக்கு தலை வலிச்சதுன்னா ஓடி வந்துருவா. எந்த ஊரா இருந்தாலும். உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் இல்ல ஒரு கஷ்டம் அப்படின்னா எல்லாரும் ஓடி வருவா. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது வந்து இருப்பா கூட. உனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும், நான் இது பண்றது சரியா தப்பான்னு கேட்டா உன் சகோதரனோ சகோதரிகளோ உடனே அதுக்கு பதில் சொல்லுவா அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்ப என்ன சொல்லு, நான் மொட்டை மரமா நிக்கிறேன்டா, எனக்கு ஒத்தரும் கிடையாது, எனக்கு சகோதரியும் கிடையாது, சகோதரனும் கிடையாது. சோ எங்களுக்கு சொசைட்டில மதிப்பும் கிடையாது. ஏன் கிடையாது? என் குழந்தைகளுக்கு வந்து சித்தப்பா, சித்தி, அண்ணன் தம்பிகள், ஒண்ணு விட்டு அண்ணன் தம்பிகள், அத்தை, மாமா, அத்திம்பேர் ஒண்ணுமே தெரியாது என் குழந்தைகளுக்கு. மாமா மாமி